ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிறதான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது அறிவியலும் நம்முடைய ஆன்மீக புத்தகமான வேதாகமத்தையும் இணைத்து பார்க்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான ப்ரோக்ராம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அறிவியல் உலகம். இன்றைக்கி அறிவு பெருத்திருக்கிறது. அறிவியல் தவறென்று நான் சொல்லவில்லை. எல்லாத்துலேயுமே ஒரு எரர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன மிஸ்டேக் அப்படின்வாங்க. அதே மாதிரி அறிவியல் எத்தனையோ நல்ல விஷயங்களை நமக்கு கொடுத்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள், அதாவது ஆன்மீகத்தை சார்ந்த விஷயம், நம்ம பைபிளை சார்ந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்களை அது தவறாக பிரதிபலிக்கிறது அல்லது பதிவு செய்கிறது. இப்போ நாம் இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வேதாகமத்திலிருந்து இதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருக்கோம். அதையெல்லாம் நமக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு புரிகிற அளவுக்கு கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய சகோதரர் ரூபன் அவர்கள் நமக்கு செஞ்சாங்க. 2 ப்ரோக்ராம்ஸ் நம்ம கடந்து இப்போ 3வது எபிசோட்குள்ளே வந்திருக்கிறோம். ஒருவேளை நேரடியாக இந்த ப்ரோக்ராமை பார்க்க வரவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், ஏற்கனவே 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த ப்ரோக்ராம்குள்ளே வாங்க. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன விஷயங்களை குறித்து நாம் பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கூட இருக்கிற சகோதரர் ரூபன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். உங்களோட இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 2 ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. நானே உட்காந்து அந்த முழு ப்ரோக்ராம்ஸையும் திருப்பி எடிட் பண்ண பிறகு எல்லாத்தையும் பார்த்தபோது நிறைய விஷயங்கள் எனக்கே கிடச்சிச்சு. அதாவது இன்றைக்கி நார்மலாகவே எல்லாருமே கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக தான் இருக்கிறாங்க. நம்ம அப்பா தாத்தாக்கள் காலத்தில் மாதிரி இப்போ இல்லை. ஜனங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் போன ஜென்ரேஷனில் உள்ளவங்களே யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. தே கம் டு நோ அபவுட் ஒரு சிம்பிள் ஃபேக்டர் ஆஃப், இன்னும் சொல்ல போனால் ஒரு 20% ஆஃப் சயின்ஸ் எல்லாருக்குமே தெரியுது, பேசுகிறாங்க. ஸோ இந்த அறிவியல் பல விஷயங்களை நமக்கு செய்தாலும் ஒரு சில காரியங்களில் அது தவறாகவும் பதிவு செய்யுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தோம். ஆக்சுவலாக நான் இந்த ப்ரோக்ராமை எப்படி மக்கள் மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன்னா, இது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதில் இல்லை. இது அது அவங்களுடைய நம்பிக்கை. அது ஒரு இசம், ஏத்திசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் போன ப்ரோக்ராம் சொல்லியிருந்தீங்க, அது ஒரு இசம், பிலீஃப் சிஸ்டம். அவங்க நம்புகிறாங்க. நம்ம எப்படி கடவுள் இருக்குன்னு நம்புகிறோமோ அவங்க கடவுள் இல்லைன்னு நம்புகிறாங்க. நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க போன வாட்டி. உண்மை, கரெக்ட். ஸோ இப்போ நான் அவங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக இதை நான் பேச விரும்பலை. நீங்கள் கடவுள் இல்லைங்கிறீங்க அதனால் அப்படின்னு சொல்லி, அவர்கள் கடவுள் இல்லைங்கிறதுக்கு அவங்க நம்பிக்கைக்கு சார்ந்து எதை வேணாலும் சொல்லட்டும், அது அவங்களுடைய இஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுடைய உரிமை. எப்போ என் நம்பிக்கைக்கு எதிராக அவங்க பேச தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கடவுளை நம்புகிறேன். ஸோ நான் என் நம்பிக்கைக்கு எதிராக பேசும்போது நான் அதற்கு பதில் கொடுக்க வேண்டியதோ அல்லது அதற்கு சாதகமான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டியதோ என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடமை அப்படின்னு குட் வேர்ட், கடமை. ஸோ இது அப்படிப்பட்டதான ஒரு ப்ரோக்ராம். அவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிரானதல்ல. என் நம்பிக்கைக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கும் பொழுது அதற்கு எதிர்போர் செய்வது தான் என்னுடைய வேலையாக நான் நினைக்கிறேன். ஸோ அதைத்தான் இந்த ப்ரோக்ராமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம என்ன அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, பிரைஸ் லார்ட். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன ப்ரைமரியாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்க நாட்டில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. எந்த வயதில் பிள்ளைகள், குறிப்பாக இந்த டீனேஜில் இருக்கிற பிள்ளைங்க கடவுளை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லாட்டி இந்த பைபிளுடைய அத்தாரிட்டியை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது, ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது அநேகர் இந்த 10 பருவம்னு சொல்கிறோம் இல்லையா, ஹை ஸ்கூல் லெவல், 13 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் டீனேஜ்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகே, ஹை ஸ்கூல்னால் நம்ம 6th எடுத்துக்கோமே, ஆனால் ஒரு 12 வயசுக்கு மேலே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த வயசில் அவங்க கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் மேக்ஸிமம் பீப்புள், அதிகப்படியான பிள்ளைகள் எதை அவங்க நம்புறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கிரியேஷன், சிருஷ்டிப்பை குறித்து வேதம் சொல்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ரைட், அது தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக தான் நம்ம லாஸ்ட் இதில் ஃபிசிக்ஸினுடைய அடிப்படை எல்லாமே ஒரே வசனத்தில் ஆண்டவர் சொல்லி முடிச்சிருக்காருங்கிறத பார்த்தோம். ஸோ 2வதாக அவங்க கேட்குற பெரிய கொஷின் என்னென்னா, பூமியினுடைய வயது, இந்த காஸ்மாலஜி, இந்த பிரபஞ்சத்தினுடைய வயது. ஓகே, அது மேக்சிமம் கிறிஸ்தவர்கள் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா 6000 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு பைபிள் சொல்கிறதா நம்புகிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சருங்கிறத தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டீனேஜர்ஸ் கேட்குற கேள்விகளுக்கான பதிலில் முதல் கேள்வியாக இந்த உலகத்தின் வயது என்ன, அதாவது பூமி உண்டாக்கப்பட்டு அதனுடைய வயது. இதில் சில புரிதலும் இருக்குது. பூமி உண்டாக்கப்பட்டது, மனுஷன் உண்டாக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நல்ல டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. எர்த் அண்ட் வேர்ல்டு அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறோம். பட் நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. போக போக பிரதர் அது அழகாக தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஆனால் எனக்கு என்னென்னா,
நம்மளாம் கேள்வியே கேட்காம வளர்ந்துட்டோம் ஒரு காலகட்டத்தில். அது அந்த எந்த காலம். கேள்வியுமே கேட்கல, கேள்வி கேட்கவும் முடியாது நம்மளால. பட் இப்போ கேள்வி கேட்கறது நல்லதும் கூட. பதில் கிடைக்கிது. அன்னைக்கு நம்ம கேள்வியே கேட்கல, பதிலும் கிடைக்கல. ஆனால் அன்னைக்கு ஒரு பிலீஃப் இருந்தது நமக்கு. அவங்க சொல்றதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிலீஃப் இருந்தது. சரி, இப்போ இந்த உலகத்தினுடைய வயது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உலகத்தினுடைய வயது அப்படிங்கிறத அதை நீங்கள் எப்படி கணக்கிடுறாங்க, எதை வச்சு, எதன் அடிப்படையில் இந்த உலகத்தின் வயதை கணக்கிடுறாங்க? இன்னைக்கு இப்போ நம்ம உலகத்துக்கு எவ்வளோ வயசாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த பூமிக்கு எவ்வளோ வயசாயிருக்கும்? ஓகே, பூமிக்கோட பூமி ஆர் பூமின்னு நான் சொல்கிறத விட இந்த காஸ்மாஸோட வயசு, பிரபஞ்சத்தினோட வயசு, பிரபஞ்சம். சயின்டிஃபிக்காக அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13.8 பில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம். பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பிரபஞ்சம், துருகம் இப்படிப்பட்ட நிறைய பேர் தெரியாது. அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிரபஞ்சம் அப்படின்னா இந்த பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் மொத்தம் நீங்கள் பார்க்குற பிளானட், ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் பேர் தான் பிரபஞ்சம். மொத்தமாக இருக்கிறதுக்கு பேர் தான் பிரபஞ்சம். ஓகே பிரதர், சொல்லுங்கள். ஆமாம், இந்த சயின்டிஃபிக் வியூ என்ன சொல்லுது அப்படின்னா, பிரபஞ்சத்துடைய வயது 13.8 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 13.8 பில்லியன். ஒரு பில்லியன்னா 100 கோடி. ஒரு பில்லியன்னா 100 கோடி. 100 கோடி. அப்போ ஒரு ரஃபாக நம்ம பார்க்கும்போது 13, அதாவது 1370 கோடி ஆர் 80 கோடி. ஓ, 1370 கோடி வருஷம் இன்ட்டு 365. ரைட் ரைட் ரைட். ஓகே, இன்ட்டு 365 இது. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் முழுக்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சயின்டிஃபிக் வியூ என்ன சொல்லுது, அப்புறம் அதை நம்ம அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, பைபிள் சொல்கிறது என்னங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இன்னையிலேருந்து இது வரைக்கும் உலகம் உண்டானது 1370 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எதன் அடிப்படையில் எப்படி சொல்கிறாங்க? அவங்க எதை பேஸாக வச்சு, எதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்றது? ஓகே, ஸோ இதை எதை பேஸாக வச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 1929 எட்வின் ஹபிள் அப்படின்ட்டு ஒருத்தர், ஒரு சயின்டிஸ்ட், ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் வந்து ஒரு தியரி சொல்கிறார். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். தியரினா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தியரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிக் பேங்கிறது ஒரு தியரி. ஓகே, பெருவெடிப்பு கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தியரிக்கு டெஃபினேஷன் நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் தியரி அப்படின்னா 2 விஷயம்தான். ஸ்கூலில் தியரி, ப்ராக்டிக்கல். தியரினா எழுதுறது, ப்ராக்டிக்கல்னா செய்யறது, செய்முறை அப்படின்னு வச்சுருக்கிறோம். தியரி என்பது ஒரு கொள்கை, ஒரு அடிப்படை, ஒரு நம்பிக்கை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆமாம், தியரிக்கு நான் டெஃபினேஷன் சொல்கிறேன், நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி. தியரி இஸ் a set of ideas or an idea that tries to explain something. ஒன்றை விளக்க முயலும் ஒரு கருத்து அல்லது கருத்துக்களின் தொகுப்பு, கருத்தியல் அல்லது கோட்பாடு. இதை தான் நம்ம தியரின்னு சொல்கிறோம். ஓகே, தியரினாலே அதில் வந்து நம்பிக்கையும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. நான் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் நான் என் புரிதலுக்கு சொல்கிறேன். இது கொள்கை, ப்ரூஃப், நம்பிக்கை, ஆதாரம். கொள்கை என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்குது. ஆதாரம் என்பது நிருபத்தின் அடிப்படையில் இருக்குது. நிரூபிச்சாச்சு இதுதான். ஆனால் இது நிரூபிக்கலை, நான் நம்புகிறேன் இப்படி இருந்திருக்கலாம், இதில் கொஞ்சம் ஆதாரமும் இருக்கலாம். ரைட். இதில் வந்து முழுக்க ஆதாரமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆதாரங்கள் இருக்குது, ஆனால் நம்பிக்கையும் சேர்ந்து தான் அதை தியரின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆதாரமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆதாரம் இருக்குது, அதன் அடிப்படையில் இது இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிலீஃபை தான் நம்ம தியரின்னு சொல்கிறோம். ஒரு உண்மை கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு புனைக்கதை எழுதுகிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு உண்மை கேரக்டர் அதில் இருக்கும். ஓ, இவர் வாழ்ந்திருக்கிறார் அந்த காலத்தில், ஆனால் சுற்றி சொன்னதெல்லாம் பொய் கதையாக இருக்கலாம். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படி. ரைட், அதுதான் தியரி. இந்த எட்வின் ஹபிள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இங்கே ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணுறாரு. அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா பிளானட்ஸ், கேலக்சிஸ், ஸ்டார்ஸ் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அது இருக்கிற இடத்துல இருந்து நகண்டு போயிட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. விரிவாகிட்டு இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி தள்ளி போயிட்டு இருக்கு. ஓகே, இதை பார்த்து அவர் வந்து ப்ரூஃபோட இதை நிரூபிக்கிறார். ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் பிக் பேங்குன்னு ஒன்று நடந்திருக்கணும் அப்படிங்கிறத தியரியாக 1930களிலையும் 40களிலையும் அதை சொல்கிறாங்க. பிக் பேங்னா பெருவெடிப்பு கொள்கை. ஆமாம், பிக் பேங்னா என்னென்னா ஒரு பெரிய வெடிப்பு நடந்துச்சு, அது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் அது கூலாச்சு. அந்த வெடிப்பில் இருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஸ்டார்ஸ் ஆகட்டும், காமெட்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி நம்ம சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், உலகமாகட்டும், இதெல்லாம் அங்கேருந்து தான் உருவாச்சுங்கிறது தான் இந்த கொள்கையினுடைய பிலீஃப். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹபிள் லாவை வச்சு எப்படி இந்த 13.8 பில்லியனை டிரைவ் பண்ணாங்கங்கிறத நீங்கள் திரையில் பார்க்க முடியும். இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலை வச்சு தான் 13.8 பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்குங்கிறத டிரைவ் பண்ணாங்க. ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த பூமியானது, பிரபஞ்சமானது விஸ்தாரமாகிக்கிட்டே போகுது.
மூவ் ஆகிட்டே போகுது. மூவ் ஆகிட்டே போகுது. அது விரிவடைகிறது. ஸோ இது இத்தனை காலகட்டத்தில் இவ்வளவு தூரம் விரிவாக்கம் இருக்குமானால் இவ்வளவு விரிவாகி இருக்கிறதுக்கு இத்தனை வருஷம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வராரு. எக்ஸாக்டா. ரைட். ஓகே. ஸோ இதுதான், இதை வச்சு தான் 13.8 பில்லியன் இயர்ஸுங்கிறத கணக்கு பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இவங்க பின்னாடி போயிருக்கிறாரு. ரிவர்ஸ். ஓகே. நம்ம ஆதாம் வயசை கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆதாம் வயசை எப்படி கண்டுபிடிப்பாங்க பொதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருந்து போவாங்க. தாவீதிலிருந்து போவாங்க. கிமுக்கு வந்து ரிவர்ஸில் போகும் இல்லையா? ஓகே. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிக் பேங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு இவங்க பிலீவ் பண்ணுறாங்கன்னா, அந்த பெரு வெடிப்பில் தான், மிக பிரம்மாண்டமான ஒரு வெடிப்பில் தான் ஸ்பேஸ்னால் நம்ம இதுக்கு முந்தின எபிசோடில் பார்த்தோம், வெற்றிடம் அங்கே தான் உருவாச்சு. அதுக்கடுத்து டைம், இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம ஸ்பேஸ் டைம் சொல்கிறோம். காலங்கிற அந்த அளவுகோலும் அங்கே தான் உருவாகுது. மேட்டர், பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை பொருளையும் மேட்டர்னு நம்ம சொல்கிறோம், அதுவும் அங்கே தான் கிரியேட் ஆகுது. எனர்ஜியும் அங்கே தான் கிரியேட் ஆகுதுங்கிறது தான் இந்த பிக் பேங்கினுடைய அடிப்படை நம்பிக்கை. இப்போ இந்த பெருவெடிப்பில் என்ன நடந்திருக்கும், பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ்ன்னு இதை சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸ்லேயே வந்து நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எல்லா கேல்குலேஷனும் இது எல்லாமே வந்து நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத லெவலில் இருக்கிறத குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸும் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸும் ஆல்மோஸ்ட் இன்டர்கனெக்டட் தான். ஸோ இதில் நல்ல ரிசர்ச் பண்ணுங்கிறதுக்காக யூரோப்பியன் கவுன்சில் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச், CERN சொல்லுவாங்க, CERN அப்படின்ட்டு, அவங்க வந்து 1998 LHCயை உருவாக்குறாங்க. LHCனா என்னன்னா லார்ஜ் ஹெட்ரான் கொலைடர். ஓகே. நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். 1998 இப்படி ஒரு சம்பவம் ஆல் ஓவர் த வேர்ல்டுலேருந்து ஃப்ரான்ஸுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் உள்ள ஒரு பார்டரில் தான் இது நடத்தப்பட்டது. ஜெனீவாக்கு கீழே. ரைட். பூமிக்கு அடியில் 27 கிலோமீட்டர் அகழி மாதிரி வெட்டி ஆழமாக தோண்டி அதில் வந்து நம்ம எப்படி இந்த மெட்ரோ ரயிலெலாம் உள்ளே இருக்கோ அது மாதிரி 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு ரிங் மாதிரி ஒரு ரவுண்டு சர்க்கிளில் இந்த ஹேட்ரான் கொலைடரை கிரியேட் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்முடைய முன்னாள் ஜனாதிபதியும் சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் கூட ஒரு ஆர்டிக்கல் பண்ணியிருக்கிறார். இதை பற்றி கூட இருக்குது. ஓகே. இந்த விஞ்ஞான உலகத்தில் மிக பெரும் பொருள் செலவில் பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள்ல இது ஒன்று. இதை கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. 2008 தான் அதை முடித்தாங்க, 98 ஆரம்பிச்சு. ஓகே. இதனுடைய செலவினங்கள்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு $10 billion. 10 பில்லியன். 1000 கோடி. 1000 கோடி டாலர். 1000 கோடி டாலர். இப்போ 80 நம்ம இன்டூ பண்ணோம்னா க்ளோஸ் டு 80,000 கோடி ரூபா இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக, ஒரு விஷயத்தை அந்த பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு பிரைமரியாக. அதோட சேர்த்து இவங்க இன்னொரு பிளானோட இதை கிரியேட் பண்ணாங்க. இப்போ பிக் பேங்கில் என்ன நடந்திருக்கும், பெரிய வெடிப்பு நடந்துச்சு, அதில் ஒரு சின்ன ஒரு புள்ளி, அதில் நடந்த ஒரு புள்ளியை இங்கே வந்து ரீக்ரியேட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை கிரியேட் பண்ணாங்க. அதாவது அந்த பெருவெடிப்பு கொள்கை வெடிச்சதுன்னு சொல்கிறாங்க, அந்த நிமிஷத்தை, அந்த செகண்டை இவர்கள் பார்ப்பதற்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெருசாக வெடிச்சிச்சு. நம்மளால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு டெம்பரேச்சர் more than million degree Celsius, 10 லட்சம் டிகிரி செல்சியஸ் ஹீட் இருந்ததுன்னெலாம் சொல்கிறாங்க. ஓகே. அவ்வளோ நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, நம்ம உலகத்தில் அவ்வளோ ரிசோர்ஸும் இல்லை. அதில் ஒரு சின்ன ஒரு 0.00001% ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம், அப்படி ஒரு சின்ன லெவலில் ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த LHCயை கிரியேட் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும் இதுக்கு $1 billion. ஓகே. 100 கோடி ரூபாய். 100 கோடி டாலர். 8,000 கோடி ரூபா. 8,000 கோடி ரூபா மெயின்டெனன்ஸ் மட்டும். இதனுடைய கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 187 கோடி ரூபா. LHCயை ஓட்டி அதை வருஷம் பூராலாம் ஓட்ட முடியாது, ஒரு சில நாள் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணி அதனுடைய கரண்ட் பில் அதுக்கு மட்டும் 187 கோடி ரூபா ரிப்போர்ட் பண்ணது ஃபோர்ப்ஸ் பத்திரிகை இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதை கிரியேட் பண்ணும்போது more than 10,000 சயின்டிஸ்ட், 100 நாடுகளுக்கும் மேலே இருந்து வரவழைக்கப்பட்ட 10,000 சயின்டிஸ்ட் சேர்ந்து தான் இதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போது அதனுடைய முடிவு, அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோம். ஓகே. ஏன்னா சயின்ஸாக அறிவியலாக ஆன்மீகமான்ற கான்செப்ட் இங்கே தொடங்கிடுச்சு பாருங்களேன், இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம். ஓகே. சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் சொல்லக்கூடிய ஆட்டமோட அதுக்கு கீழே இருக்க பார்ட்டிகிள்ஸ் ஃபோட்டான்ஸை ஒரு கோடிக்கணக்கான ஃபோட்டான்ஸை 2 சைடும் ஸ்பீடாக சுற்ற விட்டு, நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக சுற்ற விட்டு ரெண்டையும் மோத வச்சா என்ன ஆகும்? ஸ்பீட் ஆஃப் லைட், நியர் டு த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் நம்மளுக்கு தெரியும், அப்ராக்சிமேட்லி 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட்.
இப்படிங்கிற செகண்டுக்குள்ள ஸ்பீட் ஆஃப் லைட்டுங்கிறது 3,00,000 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட், பர் ஹவர் இல்லை, பெர் செகண்ட். பர் செகண்ட். ஓகே. இந்த ஸ்பீடுக்கு ஆக்சிலரேட் பண்ணணும் இந்த பார்ட்டிகிள்ஸை. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பார்ட்டிகிள்ஸை இந்த ஸ்பீடு கொண்டு வந்து நேருக்கு நேராக மோத விடும்போது என்ன நடக்குது, இந்த சம்பவம் தான் பிக் பேங் அப்போ நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிலீஃபில் இவங்க இதை செய்கிறாங்க. சரி. கடைசியாக அவங்க எத்தனை ஃபோட்டான்ஸை மோத விட்டு கடைசியாக நேருக்கு நேராக மோதின ஃபோட்டான்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெறும் 25லேருந்து 30 ஃபோட்டான்ஸ். விட்டது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபோட்டான்ஸை உள்ள மோத விடுறாங்க. ஓகே. அதில் நேருக்கு நேராக மோதுனதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 25லேருந்து 30 ஃபோட்டான்ஸ் நேருக்கு நேராக மோதும். விந்து அணுக்கள் கருமுட்டையோட அத்தனை போய் ஒன்று மோதுற மாதிரி. ஆமாம். இவ்வளவும் சேர்ந்து அதில் 25 தான் மோதி இருக்கு. ஆமாம். ஓகே. இதில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு ஒன்று நடக்குது, அதுதான் ஹிக்ஸ் பாசம். இந்த ஹிக்ஸ் பாசம்ங்கிறது 1964 பீட்டர் ஹிக்ஸால் இப்படி ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும் அப்படின்ட்டு ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட ஒரு மேட்ரு, ஒரு தியரி. ப்ரொபோஸ்னா இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவர் பிலீவ் பண்ணுறாரு. 50 வருஷம் கழிச்சு இதை ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஓகே. அதனால தான் அதுக்கு காட் பார்ட்டிக்கிள்ங்கிற நிக் நேமை வைக்கிறாங்க. காட்ஸ் பார்ட்டிக்கல். நான் இதை பற்றி படிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. என்னென்னா இதை கண்டுபிடிச்சவருக்கு தான், அதாவது இவர் வந்து பிலீவ் பண்ணவர் இந்த ப்ரோட்டான்ஸை மோத விட்டு அதன் மூலமாக வந்த ரிசல்ட்டை இந்த காட்ஸ் பார்ட்டிக்கல் இதை கண்டுபிடிச்சவருக்கு தான் ஃபிசிக்ஸ்க்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஓகே. ஓகே. ஸோ இது காட் பார்ட்டிக்கிள்னு சொன்ன உடனே இதுதான் முக்கியமான பார்ட்டிக்கிள், அது கடவுளுடைய கை அப்படிங்கிறதுனால அதை காட் பார்ட்டிக்கிள்னு சொல்லலை. சயின்டிஸ்ட்டு 50 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு நம்பினாங்க. அந்த கடவுள்னா நம்பிக்கை சார்ந்தவர் இல்லையா? யாரும் கண்ணில் பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம நம்புறதில்லை. ஸோ அதுவும் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயமா 50 வருஷமாக இருந்ததுனால தான் அதுக்கு ஒரு நிக்நேம் கொடுக்குறாங்க, காட்ஸ் பார்ட்டிக்கிள். இப்போது இப்படி நம்ம ஒரு கேள்வி தான், 50 வருஷமாக அவங்க இல்லாததை இருந்திருக்கும்னு நம்புகிறாங்க இல்லையா? கரெக்ட். ஒரு நாள் 50 வருஷம் கழிச்சு அது இருந்துருச்சு. அதே பிலீஃப் தான் நம்ம நினைக்கிற மாதிரி. சயின்ஸ்னாலே கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்கிற மாதிரி கண்ணுதலை பார்த்து தான் எல்லாத்தையும் நம்புகிறாங்கிறது கிடையாது. அடிப்படையின் அது என்ன சொல்கிறது, நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பல விஷயங்கள் சயின்ஸில் உருவாயிருக்கு. இப்போ இந்த சயின்ஸையும் நம்முடைய ரிலீஜியஸ் ஃபெய்த் அல்லது நம்முடைய விசுவாசத்தையும் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுக்குறோம். அவங்க சொல்லும் போது ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க, பாருங்கள் இது இருக்குன்னு சொல்கிறோம், இருக்கா பார்க்குறீங்களா, பார்க்குற ஒரு விஷயத்த நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பார்க்காத ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இந்த ஹிக்ஸோடைய விஷயத்தை பார்த்தா 50 வருஷம் சயின்ஸு இல்லாத ஒரு விஷயத்த நம்பி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் அது இருந்துச்சு, நாங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிட்டோன்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு 50 வருஷம் தேவைப்படுது, எனக்கு 500 வருஷம் தேவைப்படலாம் இல்லையா அதுக்கு நிரூபிக்கிறதுக்கு? அதோட கடவுள் இருக்கிறாருக்கிறதுக்கு நிரூபணம் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. நம்ம நிரூபிச்சுட்டு இருக்கோம், நிரூபிக்கலாம். பட் இவங்களும் நம்பிக்கை சார்ந்து தான் இருக்கிறார்கள். எல்லாமே ப்ரூஃபின் அடிப்படையில் அவர்கள் இல்லை கிடையாது. அதை ரீசனுக்காக தான் இதுக்கு காட்ஸ் பார்ட்டிக்கிள்ங்கிற பேரே நிக்நேமாக வச்சாங்க. ஓகே. நம்பிக்கையின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் 50 வருஷமாக இருந்ததுனால இதை வந்து காட் பார்ட்டிக்கிள்ங்கிற பேர் இதுக்கு வைக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்கள் இங்கே ஒன்று சொல்ல விரும்புகிறோம். அறிவியல் எல்லாமே ஆதாரபூர்வமானவைகள் அல்ல, அங்கேயும் நம்பிக்கைக்கு அடிப்படையான காரியங்கள் இருக்குது. இன்னும் அறிவியல் பல விஷயத்தை நம்பிக்கொண்டிருக்கிறது சரியாக இருக்கலாம் என்று. ஒருவேளை இந்த ஹிக்ஸ் பார்ட்டிக்கல் மாதிரி சரியாகவும் இருக்கலாம், பெரும்பான்மையாவை சரியில்லாமலும் இருக்கலாம் இல்லையா? அதனால தான் திரும்ப நான் சொல்கிறேன், பிக் பேங் தியரி என்பதே இட் இஸ் அ தியரி. நான் சொன்னேன் இல்லையா, கருத்தியல், அது கொள்கை. பெருவெடிப்பு கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம். பெருவெடிப்பு கொள்கைனா நம்பிக்கையின் அடிப்படையில் சில விஷயங்கள் அதில் இருக்குது, சில விஷயங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம். அது முழுவதும் ஆதாரபூர்வமானவை இல்லை. நம்பிக்கையின் அடிப்படையும் அதில் இருக்கலாம், நடந்திருக்கலாம். கரெக்ட். அப்படிங்கிற அந்த கலாமும் அதில் கொஞ்சம் இருக்குது. கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து சயின்ஸோட இதை நம்ம பார்த்துட்டோம். இவங்க எந்த பேசிஸில் இந்த 13.8 பில்லியன் ஆண்டுகள் ஆனதுங்கிறத சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். பேசிக்ஸ் ஆஃப் பிக் பேங்கையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இங்கே தான் நம்ம அனாலாஜிக்கல் ரீசனிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். நம்ம எல்லாருமே நம்ம தெரியும், we are created in the image of God. திங்கிங் தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டோம். நம்மளுக்கு வந்து திங்க் பண்ணுற லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை இவாலுவேட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இன்பில்ட்டாகவே நம்மகிட்ட இருக்குது. நம்ம எதுவும் காம்ப்ளெக்ஸ் ஃபிலாசபிக்கல் ஆர்குமெண்ட்ஸ்லாம் அதில் போய் வைக்க போகிறதில்ல. நம்ம சிம்பிள் ரேஷ்னல் ரீசனிங்கை வச்சு லாஜிக்கலாக
இந்த நான் சொல்ல விஷயங்களை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி, பெருவெடிப்பு எங்கே நடந்தது? நடந்த இடம் எங்கே? நடந்த இடம் எங்கே? பெருவெடுப்பு கொள்கை நடந்த இடம் எங்கே? பிக் பேங் எங்கே நடந்துச்சு? ஓகே. ஏன் இதை நான் ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணி கேட்குறேன்னா, ஸ்பேஸுங்கிறதே அங்கே இல்லை. ஓகே, சின்ன பாஸ். ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனா இடம், நம்ம விண்வெளி வெற்றிடம் அப்படின்னு சொல்கிறீங்களா, வெளி வெற்றிடம். இந்த விண்வெளி வெற்றிடம், டைம், ஸ்பேஸ், அப்புறம் வந்து மேட்டர், எனர்ஜி, இது நாலுமே பெருவெடுப்பு கொள்கையில் அப்புறம் வந்ததாக கொள்கை சொல்லுது. பெருவெடுப்பு கொள்கை சொல்லுது. ஸ்பேஸே இந்த வெடிப்பு வந்த பிறகு தான் நடந்திருக்குமானால் அப்போ இந்த பெருவெடிப்பு கொள்கை எங்கே நடந்தது? பெருவெடிப்பு எங்கே நடந்தது? எங்கே நடந்தது? ஓகே, ரைட். இன்னைக்கு வரைக்கும் ஆன்சர் கிடையாது. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் ஆன்சர் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ ஒன்று காமிக்கிறேன், இதில் நீங்கள் பாருங்கள். ரொம்ப செலிப்ரிட்டி ஃபிசிசிஸ்ட், ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ், நேஷனல் ஜியோகிராஃபிக் மாதிரி சேனல்ஸ்லாம் அடிக்கடி வர்றவர் மிக்கை காக்கோ. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் வீடியோ பாருங்கள். The two greatest mysteries in all of science, the two greatest mysteries are, one, what happened before creation? Why did we have a Big Bang? What banged? Are there other universes, a multiverse, before the Big Bang? பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரி அப்படிங்கிறத சொல்லிடுறாரு மிக்கை காக்கு சொல்கிறார். மிக்கை காக்கோ. இந்த மிக்கை காக்கு வேறு யாரும் இல்லை, 2012 சூரியனில் கருந்துகள் இருக்குது, அந்த கரும்புள்ளி இருக்குது, அதிலேருந்து சூரியன் வெடிக்குது, இந்த எக்ஸ்ரேஸு எம்ரேஸு இதெல்லாம் வருதுங்கிறதை அப்பொழுது உள்ளவர்களுக்கு, என்ன மாதிரி ஒரு ஆட்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லி கொடுத்தவர் தான் இந்த மிக்கை காக்கு. ஓகே, ஒரு செலிபிரிட்டி சயின்டிஸ்ட். ஓகே, இவர் இதுக்கு முன்னாடி நடந்ததே தெரியாது அப்படின்றாரு. இப்போ அடுத்த கேள்வி, எப்போ நடந்துச்சு இது? எங்கே நடந்தது? அதுக்கு இன்னும் நம்மளுக்கு ஆன்சரே தெரியல. இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா ஸ்பேஸுங்கிறது அங்கே கிரியேட்டே ஆகலை. அது அந்த வெடிப்பில் தான் ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. ரைட். அடுத்த கொஸ்டின், எப்போ நடந்துச்சு? அடுத்த கேள்வி எனக்கு வருது. பெருவெடிப்பு கொள்கை ஏற்பட்ட பிறகு தானே டைமே வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி டைமே இல்லையே. இப்போ இருக்க சயின்டிஸ்ட்டை கேட்டோம்னா நாங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் வச்சுருக்கோம். டைமுக்கு முன்னாடி நடந்துச்சுங்கிற கொஸ்டினே ரேஷனல் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இட் இஸ் அ இன்டெஃபினிட்டிவ் ஆன்சர். இன்டெஃபினிட்டிவ் ஆன்சர்னா ஆன்சர் லாஜிக்கலாக கரெக்ட் மாதிரி தெரியும், பட் அது வேகாக இருக்கும். ஓகே, இப்போ டைம் பற்றி கேட்டால் இப்படி தான் பதில் வரும். இப்படி தான் நான் பார்த்த நிறைய ரிசர்ச் பண்ணதில்ல, சயின்டிஸ்ட் பேசுனது இப்படி தான். ஒருத்தர் மிக்கை காக்க மாதிரி ஆளுங்க எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க, மிஸ்ட்ரின்னு அவர் ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பெரிய புதிருங்கிறது நம்மளுக்கு தெரியாதுன்ட்டார். சரி, மீதி ஆளுங்கள்ட்ட கேட்டால் டைம் தான் கிரியேட் ஆகலையே, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நீங்கள் எப்படி கேட்பீங்கிறத நம்மகிட்டே திரும்ப ஆன்சர் கொண்டு வந்துடுவாங்க. கேள்வியை திரும்பிடுவாங்க. பேசிக் கேள்வி தானே இது எல்லாமே, பேசிக் கேள்வி. ஓகே, அடுத்தது இவங்க முக்கியமாக சொல்கிற வேர்டு, இந்த பிகினிங் தெர் வாஸ் நத்திங்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. நத்திங்னா இதை டிஃபைன் பண்ணுறது நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இல்லை, சயின்டிஸ்ட்டுக்குமே இன்னைக்கு வரைக்கும் இது புதிராக தான் இருக்குது. ஓகே, ஹவு டு யூ டிஃபைன் நத்திங்? ஏன்னா ஸ்பேஸ் இஸ் நாட் நத்திங். எம்டி வெற்றிடங்கிறது நத்திங் கிடையாது, அதுவும் படைப்புக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். இவங்க சொல்கிற அனாலஜி படியே பிக் பேங்கில் தான் அது உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நத்திங் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அதாவது அவங்க பிரதர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இது எல்லாம் உருவானது, அதாவது இடம்னே ஒன்று உருவாகுது. இப்போ காலி இடத்துல நம்ம வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் ஷெல்ஃப் வைக்கிறோம், அதில் எல்லாத்தையும் வச்சுட்டோம். காலி இடம்னு ஒன்று உருவாது, அதுவே பிக் பேங் தியரிக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அதான் நீங்கள் எக்ஸாக்டா ரைட். ஓகே, இதுவும் இன்றைக்கும் டிஃபைன் பண்ண முடியாத ஒரு மிஸ்ட்ரியில் ஒன்று தான். ஓகே, பிக் பேங் தியரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைங்கிறீங்களே, அந்த ஒன்றும் இல்லைன்னா என்ன? ஓகே, ஏன்னா ஸ்பேஸ் அங்கே இல்லை, டைமுங்கிறதும் இல்லை, நத்திங்னு சொல்கிறீங்க. நத்திங்னா என்னங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியாது. ஓகே, இப்போ இதில் ஒரு டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க சயின்டிஸ்ட், சான்ஸும்பாங்க. சான்ஸ், ஓகே, வாய்ப்புங்க. அது அப்படி இருந்திருக்கலாம். அந்த சான்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க ஒரு வேர்டு, அது என்னன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. ரைட், இதுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்குல்ல. சான்ஸ் என்ன கேட்டால் அது தெரியாது, தெரிஞ்சால் சொல்லியிருப்போம்ல. ஓகே, ஸோ படித்தவங்க கிட்ட என்ன பிரச்சனைனா, படித்தவங்களால வேர்ட்ஸ் வச்சு நல்லா விளையாட முடியும். அதை நம்ம மறக்கவே கூடாது. அதுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். இப்போ இது எங்கே நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, எப்போ நடந்துச்சுன்னு தெரியாது, நத்திங்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியாது.
இதுக்கு இன்னும் சான்ஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், அதுவும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இன்னொரு அனாலஜிக்கலாக யூஸ் பண்ணுவோம். யோசிங்க, பிக் பேங்கில் நடந்த ஒரு புள்ளியை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா $10 பில்லியன் மிஷின் தேவைப்பட்டுச்சு. கரண்ட் பில் 187 கோடி நீங்கள் கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. 10,000 ஹியூமன் பீயிங்ஸோட இன்டெலெக்சுவலிசம், உழைப்பு மட்டும் இல்லை, அவங்களுடைய அறிவுக்கூர்மை தேவைப்பட்டுச்சு. எதுக்கு? அதில் இருக்க ஒரு டாட்டை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கே என்ன நடந்துச்சு? இந்த அதில் உள்ளதான தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸில் உள்ள 0.0.1 உள்ள விஷயத்தை செய்யறதுக்கு இவ்வளவு பணமும் மனித உழைப்பும் மனித மூளையும் இவ்வளவும் தேவைப்படுமானால் இதை விட லட்சம் கோடி அதிகமாக ஒரு காரியம் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நடப்புறதுக்கு என்ன நடந்துச்சு? யார் அதை கைட் பண்ணா? யார் கைட் பண்ணா? எப்படி நடந்திருக்கும்னு கேட்குறாங்க. கிரியேட்டர்கிட்ட போகிறார் அவர். கரெக்ட், ரொம்ப கரெக்டாக அதுக்கு வந்துட்டீங்க நீங்கள். அதுக்கும் நம்மளுக்கு சயின்ஸில் எந்த விதமான ஆன்சரும் கிடையாது. இன்டெஃபினிட்டிவ் ஆன்சர் கூட அது கிடையாது. இப்போது நான் கடைசியான்னு சொல்லலை, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போது டைமுக்கு, ஸ்பேஸுக்கு, அல்லது நத்திங்க்கு, சான்ஸுக்கு, அல்லது பெருவெடுப்பு கொள்கைக்கு முன்னாடி இதை நடப்பித்ததுக்கான யார் என்கிற கேள்வி எதுக்குமே இவர்கிட்ட என்ன இல்லை? ஆன்சர் கிடையாது. ஒருவேளை இவர்கள் அதுக்கு யூகத்தின் அடிப்படையிலோ எதன் அடிப்படையிலோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வார்த்தை விளையாட்டை வச்சுக்கிட்டு வேணால் இவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க. ஸோ இதற்கான பதில் எங்கே இருக்குது, எந்த இடத்துல யாருக்கிட்ட இருக்குது, இதுக்கான காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏங்க வெயிட் பண்ணோம்? பிரேக் போகிறீங்களா? பிரேக் போல் இப்போ நாம் இந்த ப்ரோக்ராமுடைய முடிவுக்கு நேராக வந்திருக்கோம். டைம் நமக்கு, ஏன்னா நாம் இப்போது பெருவெடுப்பு கொள்கைகள் இல்லை, கர்த்தர் உண்டாக்கின டைம்குள்ளே இருக்கிறோம். ஸோ இந்த டைம் நமக்கு இப்போ முடிகிற நேரமாக இருக்கிறதுனால முடிச்சுட்டு அடுத்த ப்ரோக்ராமில் இதற்கான பதிலோடு கூட உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். நீங்களும் இதை பற்றின காரியங்களை அலசுங்க, தேடுங்க. எங்கே தேடினா இதை பற்றிலாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னா இந்த பைபிளை நல்லா தேடி பாருங்கள். கூகுளில் தேடுறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பைபிள்லையும் தேடி பாருங்கள், இதற்கான பதில்கள் எல்லாம் கிடைக்கும். யோசிங்க. அடுத்த ப்ரோக்ராமில் சகோதரனோடு கூட வருகை தாமதிக்குமானால் உங்களை சந்திக்கிறோம். God bless you.